ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்கலாம். படித்ததில் பிடித்த கதைகள், சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அற்புதமான கதைகள், அருமையான நாவல்கள் நம்ம சேனல்லேருந்து வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை படித்ததில் பிடித்த கதை அப்படிங்கிற ஒரு இதில் சமீபத்தில் படிச்சதுல கொஞ்சம் மனசை நெகிழ வைத்த ஒரு சிறுகதை வாழ்க்கை. கேட்கலாமா? இந்த கதையை எழுதியவர் பானுகுமார். கல்கி வார இதழ்ல 1996 வெளிவந்தது. அந்த மரணத்தில் சோகத்தை விட அதிர்ச்சி தான் இருந்தது. மரணம் இல்லை, மரணங்கள். அவளும் அவளது 2 குழந்தைகளும். போலீஸ் என்கொயரி, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிந்து வரிசையாக கிடத்தப்பட்டிருந்தார்கள். வெள்ளிக்கிழமை இரவு மூவரும் தற்கொலை செய்து கொண்டார்கள். 3 தற்கொலை என்பதை விட 2 கொலை ஒரு தற்கொலை என்றுதான் சொல்ல வேண்டும். 8 வயது 5 வயது பிள்ளைகளுக்கு தற்கொலை பற்றி என்ன தெரியும்? அம்மாதான் இருவருக்கும் விஷத்தை குடிக்க கொடுத்து தானும் குடித்து இறந்து விட்டாள். எப்படித்தான் மனசு வந்ததோ? செக்கச் செவேல் என்று கொளுத்த கன்னத்துடன், சற்றே நீளம் படர்ந்த முகத்துடன் அமைதியாக படுத்திருந்த அந்த குழந்தைகளை பார்த்து மனம் தாங்க முடியாமல் தவித்தது. அப்படி என்னதான் கஷ்டம்? பணக்கார வீட்டில் பிறந்து பட்டு மெத்தையில் வளர்ந்து வாழ்க்கைப்பட்டதும் வசதியான இடத்தில்தான். பிசினஸில் கொடிகட்டி பறந்தான் அவளுடைய கணவன். திருமணமான 10 ஆண்டுகளில் அவளும் அவனும் வாழ்ந்த வாழ்க்கையின் முழுமையை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் அதிகம். ராப்பகல் உழைத்து பணம் சம்பாதிக்கவும் அதை அனுபவிக்கவும் தெரிந்தது அவனுக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை பகலும் வெளியில் சுற்றுவதும், பலவிதமாக உடுத்திக்கொண்டு அழுக்காமல் புது புது நகைகளை போட்டுக்கொண்டு முகமெல்லாம் சிரிப்பாக, முக்கியமாக அவள் வெள்ளை முகத்தில் இருந்த பூரிப்பு, சிரிப்பு இப்படி உறைந்து போனதின் காரணம் என்ன? அன்பை கொட்டிய காதல் கணவன் தன்னந்தனியாக அவர்களை விட்டுவிட்டு சென்று விட்டானே என்ற ஆதங்கமா? 2 நாள் ஜுரத்தில் யமன் வாயில் விழுந்து விட்டது தாங்க முடியாத துக்கம்தான், எதிர்பாராத இழப்புதான். ஆனால் நடந்து 3 மாதங்களாயுமா இன்னும் அவள் மனதை தேற்றிக்கொள்ளவில்லை. பிள்ளையை இழந்த இவள் மாமியாரும் சரி, மச்சினர் நாத்தனாரும் சரி, இவள் கூட இருந்து எவ்வளவோ தைரியம் கூறியும் அதற்கு பலன் இல்லாமல் போய்விட்டதே. அன்பான குடும்பம் அவர்களுடையது. எனக்கு பல வருஷங்களாக பழக்கம். நிச்சயம் இவளை கைவிட மாட்டார்கள். பண உதவி இவளுக்கு தேவைப்படாது. 10 தலைமுறை குந்தி தின்றாலும் குறையாத சொத்து. அதில் வரும் வட்டியில் 3 என்ன 30 பேர் கூட சாப்பிடலாம். வாழ்க்கை தரத்தில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் வாழலாம். ஆனால் அவன் இல்லாமல் வாழ அவளுக்கு சம்மதமில்லையோ? அது எப்படி? நிஜமான அன்பு இருந்திருந்தால் அவன் விட்டு சென்ற அவன் வாரிசுகளை வளர்த்து மனிதர்களாக, அவன் நினைவு சின்னங்களாக உருவாக்கி பெருமை கொண்டிருக்க வேண்டும் இல்லையா? கணவனின் அன்பு வேண்டும், அவன் பணம் தந்த வசதி வேண்டும். ஆனால் விட்டு சென்ற பொறுப்புகள் மட்டும் சுமையாகி விடுமா? இதோ 26வது வயதில் கணவன் இறந்த பின் 2 மகன்களையும் 1 மகளையும் தானே வளர்த்து ஆளாக்கிய அந்த தாய் அவளுடைய மாமியார். இத்தனைக்கும் அவள் படிக்காதவள். அவளுக்கு இருந்த மனோதிடம் இவளுக்கு, இங்கே இறந்து போனவளுக்கு இல்லாமல் போனதேன்? இதோ 2 குழந்தைகளின் சவத்திற்கு நடுவில் அமர்ந்து கொண்டு தலைவரி கோலத்தில் நடுத்தெருவில் உட்கார்ந்து அரற்றும் இந்த பாட்டியின் சோகம்தான் சத்தியம். குழந்தைகளின் கன்னத்தை தடவி பார்த்து அதில் சூடு இருக்கிறதா என்று பார்த்த பாட்டி எப்படி வருத்தப்பட்டிருப்பாள்? என்ன வயிற்றெச்சல் ஏற்பட்டிருக்கும்? அவள் செய்த தியாகம், உழைப்பு எல்லாம் வீண் வியர்த்தம். பணக்கார கும்பல், பலர் உறவினர்கள், சிலர் நண்பர்கள், தெருவாசிகள், வேடிக்கை பார்க்க வந்தவர்கள். இதில் சம்பந்தப்படாத ஒரு சிறு பெண் ஓரமாக நின்று கொண்டிருந்தாள். முகத்தில் அலாதி வருத்தம். சின்ன பெண், 12 வயசு இருக்கும். யார் இது? ஆமாம், எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது. இவர்கள் வீட்டு வேலைக்கார குட்டி. 2வது குழந்தை பிறந்ததும் இடுக்கிக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்ட பெண். இவர்கள் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் குழந்தையை தூக்கி கொண்டு சிறு சிறு வேலைகளை செய்யும் பட்டாம்பூச்சி. இன்று அமைதியாக ஓர் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள். நடப்பதில் கலந்து கொள்ள உறவும் இல்லை, அந்நிய துக்கம் என்று விலகவும் முடியவில்லை அவளால். மற்ற சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டிருக்கையில் அவளிடம் நான் மெதுவாக பேச்சு கொடுத்தேன். உன் பேர் என்னம்மா? விஜயா. 5 வருஷமாச்சா நீங்க வேலைக்கு வந்து? சின்ன பையன் பிறந்து 1 வாரத்துக்கெல்லாம் வந்தேன். அது என்கிட்ட தான் எப்பவுமே இருக்கும். ஆமா, என்ன சம்பளம் உனக்குங்க?
சாப்பாடு துணிமணியோட மாசம் 200 ரூபா சேர்த்து வச்சிருக்கியா? இல்லீங்க ஐயா, பணத்தை எங்க அம்மா வாங்கிக்கிடும். எங்க அப்பா செத்து போனப்ப இங்க கொண்டு வந்து விட்டுச்சு. அம்மாவும் 4 வீட்டுல வேலை செய்யுது. இதுல ஒரு 500 ரூபா வருது. அதுலதான் அம்மா, என் தம்பிங்க 2 பேரு சாப்பாடு வாடகை கட்டி ஸ்கூல் ஃபீஸ் அடைச்சு என்னையும் படிக்க வைக்க ஆசை. ஆனா முடியாதுல்ல. இப்ப நீ என்ன பண்ணுவ? வேற வேலைக்கு போகணும். ஏறத்தாழ இருந்தாலும் சம்பளம் வேணுமே. நானும் அம்மாவும் சம்பாரிச்சாதான் குடும்பமே நடக்கும். உங்க அப்பா ஒண்ணுமே விட்டுட்டு போகலையா? பெருசா ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அவர் வாட்ச்மேனா வேலை பார்த்தாரு. நல்ல சம்பளம் தான். அவர் உசுரோட இருந்த வரைக்கும் அம்மா வீட்டோட தான் இருக்கும். நானும் பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தேன். சந்தோஷமா இருந்தோம். ஆனா பெருசா சேமிக்க எல்லாம் முடியல. அப்பா லாரி மோதி செத்தப்ப எங்க அம்மா ஒடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் மெதுவா தேத்திக்கிட்டு ஒரு மாதிரி தைரியம் ஆயிருச்சு. இப்ப எப்படியாச்சும் எங்களை பெருசா கிடணும்னு உழைக்கிறாங்க. நானும் வேலை செஞ்சா சமாளிச்சுக்கலாம் என்று அவள் கூற கூற ஓர் உண்மை பளிச்சென்று புரிந்தது எனக்கு. வாழ்க்கையை வாழ்வதற்கு பெரிய படிப்போ வசதியோ பணமோ தேவையில்லை. மனோ தைரியமும் கஷ்டங்களை சந்திக்க துணிவும் இருந்தால் போதும். பிணங்களை தூக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. வந்திருந்த உறவினர்கள் பலர் புடவை புது துணிகளுடன் காத்திருந்தார்கள். சுற்றி வந்து காலடியில் வைத்து மரியாதை செய்ய எங்களில் இந்த பழக்கம் உண்டு. நான் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். கடைசி யாத்திரை புறப்பட்ட பின்னும் என் கையில் கொண்டு வந்த புடவை துணி அப்படியே இருந்தது. ஏதோ ஒரு உத்வேகத்தில் அந்த பார்சலை வெள்ளைக்கார பெண் கையில் தந்துவிட்டு, நீ கட்டிக்கோமா என்று கூறிவிட்டு திரும்பி பாராமல் வெளியே நடந்தேன். வாழ்க்கை சிறுகதை முற்றும். இந்த கதை சம்பந்தப்பட்ட கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த கதை ஆகஸ்ட் 11, 1996 கல்கி இதழ்ல வெளியானது. நன்றி.